ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ ஸ்க்ரீன். எனக்கு ஜேர்னல்ஸ்ல இருந்து தானே ப்ரோ ஆமா, கிட்டோம். ஜேர்னல்ஸ்ல இருந்து நம்ம உள்ள போறோம். டாஸ்க் கிரியேட் ஜேர்னல். ஜேர்னல் பேட்ச். பேட்ச் நெக்ஸ்ட் ஜேர்னல். லெஜர் வந்து யூஎஸ் பிரைமரி லெஜர். கேட்டகரிஸ் வந்து நம்ம ஜேர்னல் கேட்டகரிஸ் நம்மளும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆரக்கிள்ல சீடராகவும் இருக்கும். லெஜர் நீங்க இங்க இங்க என்ன லெஜர் சூஸ் பண்றீங்களோ அந்த லெஜருக்கு என்ன கரன்சி கொடுத்துருக்கீங்களோ அதான் இங்க வரும். நெக்ஸ்ட் ஜேர்னல். இங்க நம்ம வேல்யூ செட் பண்ணது தானே ப்ரோ இங்க வரும். இந்த அக்கவுண்ட் ஹெட் செக்மெண்ட். இங்க இருக்க எல்லா இதுமே செக்மெண்ட்ல நீங்க என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களோ அதான் இங்க வரும். கரெக்ட். இப்ப எனக்கு ஒரு என்னன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கொடுக்கறது வந்து கம்பெனி 001 நம்ம கொடுத்துறோம்னா அந்த கம்பெனியோட உள்ள லைன் ஆஃப் பிசினஸ்ன்றது செட் வேல்யூ இது கிரியேட் பண்றோம்ல அதுதானே? இப்ப கம்பெனின்றது செக்மெண்ட் நேம், செக்மெண்ட் வேல்யூ தான் கம்பெனி. ஆமா, அது தெரியும் ப்ரோ. செக்மெண்ட் கம்பெனி கீழே 101 அப்படின்றது இது ஒரு ரெஜிஸ்டர் கம்பெனி. புரியுது. 102ன்றது இன்னொரு வேற கம்பெனி. யூஎஸ் 1 LE2ன்றது இது வேற கம்பெனி. இது வந்து லீகல் என்டிட்டி 1ல இருக்கு. இந்த கம்பெனி லீகல் என்டிட்டி 1ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா லீகல் என்டிட்டி 2ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. இது வந்து நம்ம கிரியேட் பண்றப்போ என்னென்ன இது எப்படி கிரியேட் பண்ணோம்? இப்ப நம்ம செக்மெண்ட்ல போய் இப்ப அக்கௌண்டன்ட் பிரைமரி அக்கௌண்டன்ட்னு கொடுக்குறோம்ல, அதுக்கு முன்னாடி கொடுக்குற வேல்யூனா செக்மெண்ட் அந்த 1னா 1ன்னு கொடுப்போம், செக்மெண்ட் 2னா 2ன்னு கொடுக்குறோம். அதுதானே ப்ரோ? அது வந்து நீங்க இதுல பண்ணுவீங்க, ஸ்ட்ரக்சர்ல பண்றது. ஆமா, செக்மெண்ட் கம்பெனி அது சீக்வன்ஸ் நம்பரா கொடுக்கணும். கம்பெனின்றது இந்த சைடு சீக்வன்ஸ் நம்பர் 1 கொடுத்தா அங்க செக்மெண்ட் 1 கொடுக்கணும். நெக்ஸ்ட் லைன் ஆஃப் பிசினஸ் மீன்ஸ் லைன் ஆஃப் பிசினஸ் இவங்க ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அது 2ஆ கொடுத்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு ஆர்டரா வருது. கம்பெனி லைன் ஆஃப் பிசினஸ் 2, அக்கௌண்ட் 3ஆ கொடுத்துருக்காங்க, செக்மெண்ட் 4, 5, 6. அக்கௌண்டிங் மெத்தட் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். இதுல நீங்க எது வேணா எழுதிக்கலாம். நான் சும்மா எக்ஸ்பென்ஷன் மட்டும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஜேர்னல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ்ல அன்னைக்கு உங்களுக்கு ஜேர்னல் பேட்ச்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இதுல கண்ட்ரோல் டோட்டல் போனீங்கன்னா இங்க நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ, இப்போ 10 கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஜேர்னல் பேட்ச் யூஸ் பண்ணி பியூடி பேட்ச் யூஸ் பண்ணி நீங்க
10,000 வரைக்கும் தான் கிரியேட் பண்ண முடியும் டெபிட் கிரெடிட். அதுக்கு மேல அலோவ் பண்ணாது சிஸ்டம். ஆமா. ஆக்ஷன் லாக்ல பர்டிகுலரா அந்த இடத்துல என்ன செக்மெண்ட் அந்த இதுல பேட்ச் இதுல வந்து 10ன்னு கொடுத்தோம்னா 10 அந்த இதுல வந்து என்னதான் டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த 2000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். 2000 ரூபாய்க்குள்ளதான் நீங்க என்ட்ரே பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. புரியுது புரியுது ப்ரோ. இப்ப இந்த இடத்துல நான் 10 கொடுக்குறேன், 100 கொடுத்தேன்னா சேஞ்ச் ஆகல. இந்த இது இங்க சேஞ்ச் ஆகும். நான் இங்க எதுவும் வேல்யூ சென்டர் பண்ணாம இருக்கேன். கண்ட்ரோல் கண்ட்ரோல் டோட்டல்ன்றது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இப்போ 10 கொடுத்தீங்கன்னா இந்த பியூடி பேட்ச்ல 10க்கு மேல உங்களால கிரியேட் பண்ண முடியாது. இந்த டெபிட் கிரெடிட் அமௌண்ட் மேண்டட்ரி இல்ல. இந்த 10 கொடுத்தீங்கன்னா இங்க பேட்ச், இந்த பேட்ச் கீழே 10 சேனல் கிரியேட் பண்ணலாம். இது பேட்ச் நேம் பியூடி பேட்ச்ன்றது. அது கீழே இது ஒரு சேனல் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றது ஒரு சேனல். ரெண்டாவது சேனல் நீங்க போடுறீங்க இதே பேட்ச் யூஸ் பண்ணி ஏதோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது 2 சேனல் 2. அதான் இங்க கண்ட்ரோல் டோட்டல்ன்றது. ஒரு பேட்ச் கீழே எத்தனை சேனல் வரணும் அப்படின்றது நீங்க இங்க கொடுக்கறது தான் கண்ட்ரோல் டோட்டல். நெக்ஸ்ட் ஆக்ஷன் லாக்ங்கிறது இந்த சேனல் யார் அப்ரூவ் பண்றாங்க அப்படின்ற அவங்க நேம்ஸ் இங்க வரும். அதான் ஆக்ஷன் லாக். ஸோ வீட்டில் என்ன மாதிரி ஜேர்னல் இதுல நம்ம டெபிட் கிரெடிட் லைன் மேட்ச் ஆகும். ஜேர்னல்ல மேட்ச் ஆகினாதான் உங்களுக்கு இதாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்டர் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா சோர்ஸ் பாத்தீங்கன்னா மேனுவல் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து இதுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஜேர்னல் அப்ரூவ் ஆனாதான் உங்களுக்கு இதாகும். ஃபண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நாட் அட்டெம்ப்டடு. பேட்ச் ஸ்டேட்டஸ் வந்து போஸ்ட் பண்ணல நம்ம இன்னும், அதனால போஸ்ட் ஆகல. கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட், இன்னும் நம்ம எதுவுமே பண்ணாதனால. இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா ஜேர்னல் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், கம்ப்ளீட் கொடுக்குறோம். கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்னு சேஞ்ச் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் போஸ்ட் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்ரூவலுக்கு அப்புறம் போஸ்ட் ஆகுமா இல்லை என்ன. The journal entry or the journal records approval before it can be posted. இப்போ அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ராசஸ்ல இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா. பேட்ச் ஸ்டேட்டஸ் வந்து அன்போஸ்டட் தான், ஏன்னா அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் ஆகும் உங்களுக்கு இந்த ஜேர்னல். இப்போ இதுல செக் பண்ணி பார்ப்போமா, ஜாப் ஆக்ஷன் லாக்ல. பாத்தீங்களா அப்ரூவர் நேம் இருக்குல்ல, யார் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஆக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. முத்தியால் அப்படின்றவங்க தான் அப்ரூவ் பண்ணணும். இல்ல நோட்ஸ் எதுவும் இல்லை. புரியுதா ப்ரோ? புரியுது. இப்போ அப்ரூவ் கொடுத்தோம்னா மேனுவல் அப்ரூவ் ஆயிடும். அதாவது நம்ம இந்த ஆக்ஷன்ல போய் அப்ரூவல் கொடுத்தாதான் அப்ரூவ் ஆகும், ஏன்னா நம்மளே மேனுவலா இப்ப ஓவர் ரைட் பண்ற மாதிரி. கரெக்டா? திரும்ப சொல்லுங்க. இல்ல இப்ப எப்படின்னா நம்மளே வந்து நம்ம இப்ப என்ட்ரி நம்மளே போட்டு நம்மளே அப்ரூவ் பண்ற மாதிரி, ஓவர் ரைட் பண்ணி இது பண்ற மாதிரி. கரெக்டா? இல்லன்னா கரெக்ட். யாரு ஆக்ஷன் ஆஃப் இது, அதாவது நம்மளுக்கு ரோல் யாரு ஜெனரேட் பண்ணாங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் நம்மளுக்கு அப்ரூவல் வரும். இப்ப நம்ம மேனுவலா நம்மளா ஓவர் ரைட் பண்ணி அந்த அப்ரூவல நம்மளா பண்ணிக்கிறோம். கரெக்டா? கரெக்ட். அதுக்கு பாருங்க, error, you can't approve or reject journal because you are not the approver. Okay bro,
ஏன்னா ஒரே யூசரே நம்மளே ஜேர்னல் போட்டு நம்மளே அப்ரூவ் பண்ண முடியாது. புரியுது புரியுது ப்ரோ. வேற யாராவது இப்போ நான் ஜேர்னல் பண்றேன் அப்படின்னா அப்ரூவர் எனக்கு மேல இருக்க மேனேஜர் அது மாதிரி இருக்கவங்க தான் அப்ரூவர் இருக்கும். ஓகே ஓகே. ம் அதாவது இப்ப எல்லாமே நம்ம இன்டர்லிங்க் மாதிரி இருக்கணும், கரெக்டா? ம் 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 இங்க எனேபிள் சேனல் சப்லெஜர் என்ட்ரி அப்ரூவல் இங்க இதை அப்ரூவ் கொடுத்துருக்கோம் தான் உங்களுக்கு கேக்குது. இப்போ இதை டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ சேனல் என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு அப்ரூவ் கேட்காது. இப்போ பாத்தீங்களா அப்ரூவ் ஸ்டேட்டஸ் வந்து நாட் ரெக்கார்டுன்னு சேஞ்ச் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுன்னு இருந்திருக்கும் அப்ரூவ் ஸ்டேட்டஸ். ஆமா ப்ரோ. ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க நான் டிசேபிள் பண்ணிட்டேன். நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா யார் அப்ரூவர் இந்த ஜேர்னல் அப்ரூவ் பண்ணுன்றதை நீங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. அந்த அதாவது நம்மளுக்கு ஹையர் பொசிஷன் யாரு வந்து அந்த ரோல் அசைன் பண்றாங்களோ அவங்க வந்து இது பண்ணிக்கிற மாதிரி அப்ரூவல் கொடுத்தாதான் உள்ள அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் போற மாதிரி. நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். ஓகே ஓகே. இப்போ இந்த ஜேர்னல்ல நான் டெபிட் கிரெடிட் மேட்ச் ஆகல, ஜேர்னல் அப்பயும் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். இங்க பாருங்க, the total account debit credit for this journal batch aren't equal. நம்ம ஸ்டில் நம்ம கன்டினியூ பண்ணுமா அப்படின்னு கேக்குது. நம்ம கன்டினியூ பண்றோம். இப்போ கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஜேர்னல் போஸ்ட். இப்போ மேனேஜ் ஜேர்னல்ல போய் இப்போ நீங்க என்டர் பண்ண ஜேர்னல்ஸ்ல எங்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் மேனேஜ் ஜேர்னல்ஸ். ஜேர்னல்ல அக்கௌண்டிங் டேட், ஜேர்னல் பேட்ச் நேம் போடுறேன். இதுல உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் 2 சேனல் என்டர் பண்ணனால உங்களுக்கு 2 வந்துருக்கு. ஓகேவா ப்ரோ? ஓகே. அந்த பேட்ச்ல 2 சேனல் இருக்கு. இதுல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று வந்துடும். சஸ்பெண்ட் அக்கௌண்ட் வரல. இப்போ இதை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேலன்சஸ் காட்டும். இந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பேலன்ஸ் காட்டும். ஓகே. இந்த ஒரு லைனுக்கான தான் க்ளோசிங் பேலன்ஸ் 5000 டெபிட். இப்போ இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு லைனுக்கான இது இங்க காட்டும் உங்களுக்கு. பிஎன்எல் ப்ராஜெக்ட் பேலன்சஸ்ல தான் இங்கே தான் உங்களுக்கு காட்டும். 7000 மாத்திட்டா தான். ஒரே நிமிஷம், உங்களுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இது இதாகல, அது எங்க எனேபிள் பண்ணணும்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன் அங்கதான் நம்ம எனேபிள் பண்ணணும்.
எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எனேபிள்ல தான் இருக்கு. ஆனா ஏன் இல்லைன்னு தெரியல. ஓகே. இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடுறேன். டெபிட் கிரெடிட் ரெண்டும் மேட்ச் ஆகல அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்க 500 வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி இங்க சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். லைன் 3ல அங்க ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்க அக்கௌண்ட் லைன் 3ன்னு போட்டு இங்க வந்துடும் 500. ஓகே. இப்போ போஸ்ட் ஆயிடுச்சு ஜேர்னலு. நெக்ஸ்ட் இப்போ மேனேஜ் ஜேர்னல்ஸ்ல போய் காட்டுறேன். ஜேர்னல்ஸ் அக்கௌண்டிங் பீரியட் வந்து 9. இங்க நீங்க கொரி பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதான் கொரி பண்றதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா கொரி பை எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணிட்டு இதான் நம்ம போட்ட சேனல். அது கேட்கல ப்ரோ சரியா. அது என்னது? ஹலோ. அந்த இது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. அந்த இப்போ நான் சர்ச் பண்ணப்போ உங்களுக்கு ஃபுல்லா காமிச்சிச்சு. ஓகே. மேனேஜ் சேனல்ஸ் என்டர் பண்ண சேனல் எப்போ பார்க்கணும்னாலும் மேனேஜ் சேனல்ஸ். அக்கௌண்டிங் பீரியட் வந்து நான் 9/25 தான் போட்டேன். போட்டு இங்க சர்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்க ஜேர்னல் நேம் தெரிஞ்சதுன்னா ஜேர்னல் நேம் போட்டுக்கலாம். நான் கொடுத்து சர்ச் பண்ணேன்னா இங்க பாருங்க இது 2 தான் வரும். இப்போ இதான் நம்ம போட்ட ஜேர்னல்ஸ். இதே உங்களுக்கு இதுலயுமே நிறைய இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, இங்க எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் பக்கத்துல இருக்கும் கொரி பை எக்ஸாம்பிள்னு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேப் வந்துடும். இதுல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் உங்க ஜேர்னல் பேட்ச்னா என்ன போட்டீங்க, இல்ல ஜேர்னல் நேம் என்ன போட்டீங்க, அக்கௌண்டிங் பீரியடு, சோர்ஸ், கேட்டகரிஸ் எல்லாமே. இப்போ இந்த ஹைப்பர் லிங்க் மாதிரி இருந்த இல்லை அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஜேர்னல் உள்ள வந்துடும். இப்போ பாத்தீங்களா 1000 நான் கொடுத்தேன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு 500 தான் கொடுத்தேன் கேஷ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் நான் கொடுக்கவே இல்லை.
தேர்ட் அக்கௌண்ட் பாத்தீங்களா, சிஸ்டமாவே 500 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு. இந்தா புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. ஆ சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே கிரியேட் பண்ணிக்கிறோம் அந்த எனேபிள் கொடுத்தா. நம்ம எனேபிள் கொடுத்துட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சிஸ்டத்துல ஓகே ப்ரோ. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் சிஸ்டத்துக்கு, புரியுது. அந்த நம்ம ஸ்பெசிஃபை லெஜர். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப எக்ஸ்பென்சஸ்க்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம்னா அந்த ஆப் அது அந்த டிக்கை வந்து எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி ரிவனுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும்னா அதே மாதிரி டிக் பண்ணணுமா? இல்ல இல்ல, எக்ஸ்பென்ஸ் ரெவன்யூக்குன்னு இல்ல ப்ரோ. இது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இங்க டெபிட் கிரெடிட் அக்கௌண்ட் மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ஜேர்னல் போஸ்ட் ஆகாது, ஜேர்னலே என்டர் ஆகாது. ஆமா, கிரெடிட் டெபிட் மேட்ச் ஆனா தானே உங்களுக்கு ஜேர்னலு. ஆமா, ஒரு கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன். அதனால அதுக்கு தான் மேட்ச் ஆகிறதுக்கு தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ன்றது. அந்த அக்கௌண்ட் நீங்க இங்க எந்த அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணாலும் ஓகே, வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கு இங்க வந்து அன்மேட்ச்டு அமௌண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல விழுந்துரும். ஓகே ஓகே ப்ரோ. இதான் மேனுவலா என்டர் பண்றது ப்ரோ ஜேர்னல். ஓகே. நெக்ஸ்ட் ஜேர்னல்ஸ் எப்படி ஸ்ப்ரெட்ஷீட்ல டவுன்லோட் பண்றது, ஸ்ப்ரெட்ஷீட்ல எப்படி அப்லோட் பண்றதுன்னு ப்ரோ, FBDIன்னு சொல்லுவாங்க, ஃபைல் பேஸ்டு டேட்டா இம்போர்ட். இப்போ இங்க இந்த டாஸ்க் பேனல் கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட்னு வரும். கிளிக் பண்ணோனையும் உங்களுக்கு ஜேர்னல்ஸ் வந்துட்டு இந்த ஜேர்னல் என்ட்ரி எக்ஸல் டவுன்லோட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எனேபிள் எடிட்டிங். ப்ரோ அந்த இது கிளிக் பண்ணது எனக்கு காமிக்கல, வெறும் மேனேஜிங் இதுல மட்டும் தான் அப்படி நிக்குது. ஒரே நிமிஷம் வெயிட் வெயிட். ஸ்ப்ரெட்ஷீட்ல காமிக்கல ப்ரோ. இந்த ஒரே நிமிஷம். டவுன்லோட் பண்ணது ஓகே. டவுன்லோட்ஸ் இதான் நான் டவுன்லோட் பண்ண ஃபைலு. இல்ல காமிக்கவே இல்லையே ப்ரோ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணது. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுமே உங்களுக்கு. இன்னும் ஆகல ப்ரோ, அந்த ஸ்ப்ரெட்ஷீட் இது டவுன்லோட் பண்ணது. ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? நான் உங்க ஸ்கிரீன் தெரியுது, ஆனா அந்த ஷேரிங் ஸ்கிரீன் தெரியல. இப்போ சுத்தமா தெரியல எனக்கு. நிதிஷ்ன்றது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? தெரியுது ப்ரோ. எக்ஸல் ஓபன் பண்ணி எனேபிள் எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் கேட்கும். கனெக்ட். ஓகேவா? இப்போ இதுல எஸ் கொடுத்துட்டு இந்த நம்ம ஆரக்கிள் சைன்இன் பண்ணணும். இதுல நம்ம அங்க என்ன யூசர் நேம் போட்டோமோ அது இங்க கொடுக்கணும். சைன்இன் பண்ணோம்னா உங்களுக்கு இது வந்து நம்ம இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகும், ஆரக்கிள் இன்ஸ்டன்ஸோட. ஓகேவா ப்ரோ? இன்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளேயே வந்து இந்த இதுக்குள்ள போனோம்னா அந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஓபன் ஆயிரும். ஸ்ப்ரெட்ஷீட். இது லைக் ரேபிட் இதுக்கு ஃபார்மேட் மாதிரி தானே ப்ரோ? நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் ஜேர்னல்ல இருந்து எல்லாமே சிங்கிளா ஒரே இதுல ஏத்தி அப்லோட் பண்ற மாதிரி, கரெக்டா? இது லோட் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு, அதுக்குள்ள இன்ஸ்டன்ஸ்ல சொல்லிடுறேன். ஓகே.
இப்போ இப்போ இல்ல நீங்க இந்த டாஸ்க்ல வந்துட்டு இன் ஸ்ப்ரெட்ஷீட் இது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஆனா சேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இது எக்ஸல் ஆகாது. அது ஓப்பன் ஆகும்னா இங்க டூல்ஸ்ல வந்தீங்கன்னா டவுன்லோட் ஏடிஎஃப் டெஸ்க்டாப் இன்டெகிரேட்டர்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸல் ஃபைல்ல இப்போ லாகின் லாகின் இன்டர்ஃபேஸ் இது யூஸ் ப்ரோ எனக்கு ப்ரோ வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. ஹலோ கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது ப்ரோ வாய்ஸ். ஹலோ இப்ப சொல்லுங்க ப்ரோ. இப்போ நேவிகேட்டர் வந்ததுக்கப்புறம் கீழே டூல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஏடிஎஃப் டெஸ்க்டாப் இன்டெகிரேட்டர்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணாதான் உங்க எக்ஸல் ஃபைல்ல அந்த ஆரக்கிளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அந்த இன்டர்ஃபேஸ் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். இல்லாட்டி கேட்காது. புரியுதா ப்ரோ? இப்போ நான் அந்த எக்ஸல் ஃபைல்ல லாகின் பண்ணல, ஆமா ப்ரோ. அந்த இது வேணும்னா நீங்க இந்த ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. புரியுது ப்ரோ. ஏன்னா இந்த டவுன்லோட் இந்த இதுல இருந்து தான் அது வந்து ஓபன் ஆகும், இல்லனா மீதி இதுல ஓபன் ஆகாது. கரெக்ட்டா? ஆமா. இது ஒரு ஆமா. இது வந்து இது ஸ்மால் சாஃப்ட்வேர் தான். இதுக்கு அடாப்ட் இது வந்து ஒரு அந்த ஃபைல் இருக்கு. ஆமா ஆமா ப்ரோ. அந்த ஃபைல் உங்களுக்கு வெறும் நார்மல் ஃபைலா இருக்கும். இதே நீங்க டவுன்லோட் பண்ணலைன்னா வெறும் எக்ஸல் ஃபைல் மாதிரி. அதை நீங்க எதுல அப்லோட் பண்ண முடியும்? அப்லோட் பண்ண முடியாது. இது இருந்தாதான் நம்ம இன்ஸ்டன்ஸ்க்கு அப்லோட் பண்ண முடியும் ஸ்ப்ரெட்ஷீட் மூலியமா. அதனால ஏடிஎஃப் டெஸ்க்டாப் இன்டெகிரேட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. நான் லாகின் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இங்க வந்துச்சா ஆரக்கிள் கிரியேட் சேனல். அதனால தான் சொல்றேன் அது லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ சேனல் நேம் நான் கொடுக்குறேன். ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் சேனல் லெஜர். இப்போ இது இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும் தான் உங்களுக்கு இங்க பாருங்க இந்த இதுவே டிராப் டவுன் மெனுவே கேட்கும். எல்ஓவிஏ லெஜர் வந்து யூஎஸ் லெஜர் செட்டுக்குள்ள இவங்க 3 லெஜர்ஸ் போட்டிருக்காங்க. லெஜர் செட்னா மல்டிபிள் லெஜர்ஸ் தான் உங்களுக்கு ஒரு லெஜர் செட்னு சொல்லுவோம். புரியுதா ப்ரோ? அதாவது செட்டுக்குள்ள வந்து மல்டிபிள் ஆஃப் லெஜர் வந்து உள்ள இருக்கிறது தான் வந்து நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டா? லெஜர் செட். ஆமா, லெஜர் செட்னா ஒரு செட்டுக்குள்ள மல்டிபிள் லெஜர்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, யூஎஸ் ஆர்சி சப் லெஜர் யூரோன்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. யூஎஸ் பிரைமரி லெஜர் ஒன்னு இருக்கு, அப்புறம் செகண்டரி லெஜர் ஒன்னு இருக்கு. ஓகே. அதாவது இது வந்து எப்படின்னா அந்த செட்டுக்குள்ள மல்டிபிள் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து ஒரே இதுல லெஜருக்குள்ள ஃபார்மேட் வரதானே? ஆமா ப்ரோ. புரியுது. நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் டேட் வந்து 9/25/25. 9 நம்ம டேட் கொடுக்கணும். என்னைக்கு அக்கவுண்டிங் டேட் ஜேர்னல் டேட் அக்கவுண்டிங் அட்ஜஸ்டிங் பீரியட்ல தான் அட்ஜஸ்டிங் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்ல. அட்ஜஸ்டிங் பீரியட் எங்க இருந்து வருதுன்னா, நீங்க அக்கவுண்டிங் டேட் கொடுக்குறீங்களா அதை வச்சு உங்களுக்கு அட்ஜஸ்டிங் பீரியட் வரும். ஓகேவா ப்ரோ? இயர் ஒன்ஸ் அட் இயர் எண்ட் கொடுத்தனால உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இது கேலண்டர் கிரியேட் பண்ணல அட்ஜஸ்ட் பீரியட் வந்து 25க்கு வந்திருக்கும்ல ப்ரோ? ஆமா, நம்ம கேலண்டர் கிரியேட் பண்ணப்போ உங்களுக்கு இங்க 26 காட்டியிருக்கும் அட்ஜஸ்டிங் பீரியட். ஆமா ஆமா. இது அவங்க கிரியேட் பண்ண கேலண்டர்ல 24 கொடுத்துருப்பாங்க போல, அதனால இங்க இது காட்டுது. ஓகேவா ப்ரோ? நெக்ஸ்ட் சேனல் கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணும். இப்போ சேனல் கேட்டகரி இந்த பேஜ் எப்படி வருதுன்னா, இந்த சேனல் கேட்டகரியில வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்வோக் ஆக்ஷன்ஸ் போகும். இதுல தான் நீங்க கேட்டகரி சூஸ் பண்ணும்.
ஜேர்னல் கேட்டகரி வந்து உங்களுக்கு அங்கே இன்ஸ்டன்ஸில் என்னென்ன இருந்ததோ அது அப்படியே இங்கே இருக்கும் ப்ரோ. அதை சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணால் ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள்ஸ் இருக்க மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இங்கே கம்பெனிஸ். கம்பெனி அதே மாதிரி தான், டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஜேர்னல் லைன்ஸ். இப்போ கீழே நம்ம என்டர் பண்ண போகிறது. மேலே ஜேர்னல் ஹெட்டர் போட்டோம், இப்போ லைன்ஸ். இதில் தான் கம்பெனியோட லிஸ்ட் நீங்கள் பார்க்கணும். இன்ஸ்டன்ட் கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கு ப்ரோ. அது எதனால ப்ரோ? மேபி ரெஃப்ரெஷ் பண்ணிருப்பாங்க ப்ரோ, அதான் ஒரு வேலை. ஏன்னா நம்ம என்ன இது பண்ணாலும் ஒரு 2 செகண்ட் இது கழிச்சு தான் அப்டேட்டும் ஆகுது. நம்ம டெலீட் பண்ணாலும் 2 செகண்ட் கழிச்சு தான் டெலீட்டும் ஆகுது. ம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு எல்லாமே வந்துடும். கம்பெனிஸ், லைன் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, காஸ்ட் சென்டர், ப்ராடக்ட்டு, இன்டர் கம்பெனி எல்லாம். இல்லை அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி, லைன் ஆஃப் பிஸ்னஸ், அக்கௌண்ட்டு, காஸ்ட் சென்டர் எல்லா வேல்யூஸும் வந்துடும் எக்ஸலில். கரன்சி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும். கரன்சியும் அதே மாதிரி தான், டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். யூஎஸ்டி. நெக்ஸ்ட் என்டர் டெபிட். இதில் தான் அமௌண்ட் நம்ம கொடுப்போம் ப்ரோ. என்டர் டெபிட் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ரேட் மேண்டேட்ரி இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கார்பரேட்டா இல்லை நான் ரேட் டைப். த்ரீ டைப் ஆஃப் கன்வர்சேஷன் ரேட் தானே ப்ரோ? அந்த எப்படின்னா ஃபிக்ஸடா ஒன்று இருக்கும். அடுத்து வேல்யூ ஃபிக்ஸ்டு. இன்னைக்கு டேட்டுக்கு என்ன வேல்யூவோ அது போடலாம். அடுத்து அது ஸ்பாட்டு, ஹோல் அப்புறம் மந்த். யூஸ் நம்மளா டிஃபைன் பண்றது. ஆமா, ஹோல் மந்த்துக்கு ஒரு இதுனா ஹோல் மந்த்துக்கும் இந்த வேல்யூவே வைக்கலாம். மொத்தம் ம். 3 டைப் ஆஃப் இது இருக்குல்ல, கன்வர்ஷன் ரேட் ஆஃப் ம். இது. ம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெபிட் லைன் போட்டேன், கிரெடிட் லைன் போடணும்.
நெக்ஸ்ட் இதெல்லாம் மேண்டட்ரி இல்லை ப்ரோ. இல்லை, கன்வர்ஷன் ரேட்டு, அக்கௌண்டட் டெபிட், அக்கௌண்டட் கிரெடிட்லாம். நான் நெக்ஸ்ட் இதுல நீங்க மல்டிபிள் சேனல்ஸ் என்டர் பண்ணிக்கலாம் ப்ரோ. நீங்க ஸ்ப்ரெட்ஷீட் மூலியமா இப்போ நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா டைமுக்கு ஒரு அட் அ டைம் ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். இதுல அப்படி இல்லை, நீங்க சேனல் வந்துட்டு மேல இருக்கு கொடுத்தீங்கன்னா எது இந்த எரர் சப்மிட் பண்ணதுல அதாவது இன்ஸ்டன்ஸ்ல ஏதோ எரர் இருக்கு ப்ரோ, பக் இருக்கு, அதான் உங்களுக்கு இதாகல. இதே நமக்கு எரர் இருந்ததுன்னா நோ எரர், இங்க எரர் காமிச்சிடும் என்னன்ட்டு. அகைன் இது பண்றேன், சப்மிட் பண்றேன். ம். அகைன் ஒரு வாட்டி என்டர் பண்றேன், எரர் அடிக்குது. ஒவ்வொரு தடவை எரர் வந்துருச்சுன்னா திருப்பி நம்ம போய் என்டர் தான் பண்ணணும் என்ன ப்ரோ? இல்ல இல்ல ப்ரோ, அது இன்ஸ்டன்ட் இது வந்து எரர் வந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் இது வந்து ஃபைல். எரர்னு தெரியுது. நம்ம எரர் வந்துச்சுன்னா நம்மளா போய் திருப்பி ம். அப்லோட் பண்றப்போ அப்லோட் ஆயிரும்ல. நம்ம எரரை கிரியேட் பண்ண நம்ம எரரா இருந்தா இல்ல, கரெக்ட் பண்ணி பண்ணோம்னா. நம்ம எரர் இருந்ததுன்னா இப்போ நம்ம எரரா இருந்தா உங்களுக்கு இங்கேயே காட்டிடும். நம்ம எரரா இருந்ததுன்னா ஓ இப்ப ஓகே. நோ எரர்னு காட்டுச்சுல லெஃப்ட் ஆமா சைடு, ஆமா. அந்த இடத்துலயே நம்ம எரர் காமிச்சிரும். நம்ம அதே எக்ஸல் ஃபைல்லயே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுது. இன்னொரு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். டைம் முடிய போகுது. ம். ம். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். ம்.